பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 41:15 பார்க்கும் பொழுது, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஆண்டவர் தாளந்துகளை, வரங்களை, திறமைகளை உள்ள வச்சுதான் நம்ம எல்லாரையும் உருவாக்கி இருக்காரு. அந்த திறமை, தாளந்து எனக்குள்ள என்னது இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் ஆராய்ந்து அதை அறிஞ்சுக்கிற வேணும் பிரியமானவர்களை. மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுவோமே தவிர நமக்குள்ள இருக்கிற தாளந்து என்னன்னு நம்மளால அறிஞ்சுக்கிறதுக்கு வழி இல்லாம ஒன்றும் தெரியாம அப்படியே புதைச்சு போட்டு வச்சிருக்கிறோம். நான் ஒரு குச்சி, நான் ஒரு துரும்பு, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு திறமை இல்லை, என்னையால ஒன்றும் செய்ய முடியாது, இதையே சொல்லி சொல்லி என்னை தாழ்த்துறேன் அப்படிங்கிற பேர்ல நம்முடைய தாளந்துகளை எல்லாம் நமக்குள்ள நாமே குழி நோண்டி புதைச்சு அது துரு பிடிக்கிற அளவுக்கு நம்ம இப்ப உக்காந்துகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், துருப்பிடிச்சு போய் மழுங்கின நிலைமையில இருக்கிற உன்னை நான் எடுப்பித்து உனக்குள்ளாய் இருக்கிற தாளந்துகளை வெளிக்கொண்டு வந்து அதை நல்லா தீட்டி புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் உன்னை நான் மாற்ற போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீகா 4:13 சீயோன் குமாரத்தியே எழுந்து போரடி, உன் கொம்புகளை இரும்பாகவும் உன் கொழும்புகளை வெண்கலமும் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது போரடிப்பதற்காக உன்னை நான் கூர்மையுள்ள யந்திரமாக்குகிறேன் அப்படின்னு சொல்றார். போர் அடிக்கிறதுனா என்னது? எத்தனையோ பயிர் முற்றி அறுவடை பண்ணக்கூடிய ஒரு நேரத்துல அறுவடை பண்ணாம அதை அப்படியே தலைய கீழே தொங்க போட்டுக்கிட்டு அதே நிலைமையில இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு எத்தனையோ ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு சபையில கொண்டு வந்து தன்னை சேர்ப்பதற்கு ஆள் இல்லாம அதே நிலைமையில இருந்த வண்ணமாகவே இருந்துகிட்டு இருக்குது. அந்த ஆத்துமாவையெல்லாம் நீ போரடித்து தானியத்தை தனியா பிரிச்சு சபையில கொண்டு வந்து ஆத்துமாவை சேர்த்துவை, அதுக்காகத்தான் உன்னை நான் யந்திரமாக்குகிறேன் அப்படின்னு சொல்றார். எதுக்கு கூர்மையான யந்திரம் அப்படின்னா, ஒரு ஆத்துமாவை ஆலயத்துக்கு கொண்டு வர்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த ஆத்துமா வியாதியில இருக்கும், பல கட்டுகளில அகப்பட்டிருக்கும், அசுத்த ஆவியின் பிடியில சிக்கி இருக்கும், கடன் பிரச்சனையில தவிச்சுக்கிட்டு இருக்கும். இப்படி பலவிதமான காரியங்களில அகப்பட்டிருக்கும் பிரியமானவர்களே. அந்த ஆத்துமாவை கர்த்தருக்குள்ளாய் வழிநடத்தி கொண்டு வருவதற்கு நாம் கூர்மையான எந்திரமா ஆகலன்னா சத்துருனுடைய கட்டுகளிலிருந்து விடுவித்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர்றது முடியாது. கர்த்தருடைய நாமத்தினால அவர்களுக்கு இருக்கிற எல்லா கட்டுகளையும் நாம் அறுக்க வேணும். ஆண்டவர் அதற்கான தாளந்துகளை நமக்குள்ளாய் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம மறந்தே போயிடக்கூடாது. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். அப்படி என்றால் நம்மை சாதாரணமாய் ஆண்டவர் வைக்கல. என்ன திறமை இருக்குதுன்னு சொல்லி உங்களை நீங்க சோதிச்சு அறியணும். பாடல் தாளந்து இருக்கலாம், ஆராதனை நல்லா நடத்துற தாளந்து இருக்கலாம், சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது உடனே அந்த ஆத்துமா இயேசுவின் அன்பை ருசி பார்க்கிற அளவுக்கு பேச்சு திறமை இருக்கலாம். இப்படியெல்லாம் பலவிதமான தாளந்துகள் நமக்குள்ளாய் புதைந்து இருக்கிறது. நீங்க நினைக்காதீங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்துதான், என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு வேணும், உன்னை நான் பயன்படுத்த போறேன், உன்னை யந்திரமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அசுத்த ஆவியின் கட்டில சிக்கி இருக்கிற, வியாதியின் பிடியில சிக்கி இருக்கிற மக்களை அந்த கட்டுகளிலிருந்து அறுத்து கர்த்தருடைய நாமத்தினால அவர்களை மீட்டு கொண்டு வந்து களஞ்சியமாகிய சபையில சேர்ப்பதற்காகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், போர் அடிக்கிறதற்காக உன்னை கூர்மையுள்ள பற்களான எந்திரமாய் மாற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை பாருங்க. இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் தெரியாம சர்ச்சுக்கு போகணும், வரணும், ஜெபிக்கணும், அப்படியே இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் உபயோகமாக வேண்டும் பிரியமானவர்களே.
கர்த்தருக்கு நாம் பிரயோஜனப்பட வேணும். அப்பொழுதுதான் சீக்கிரமே எழுப்புதலை நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொருவரும் நம்மள தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய திறமை தாளந்து எனக்கு தெரியலப்பா, என்னை பயன்படுத்துங்க, உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை கூர்மையுள்ள எந்திரமாக்கி என்னை பயன்படுத்துங்கன்னு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் கட்டாயம் நம்மை கொண்டு ஏராளமான ஆத்துமாக்களை ரட்சிப்பின் பாதையில வழிநடத்தி சபையின் மந்தையை பெருக்குவார். பிரியமானவர்களை, கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.